சாட்டர்டே சண்டே ஆஃபரில் என்னென்ன ஃபிஷஸ்லாம் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய புது ஸ்டாக் வந்துருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஆடி ஆஃபர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்போர்ட்டட் கப்பீஸ். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற சேம் ரேட்டு தான். மேக்ஸிமம் வீடியோ கேட்காதீங்க. நீங்கள் யாராவது சேல்ஸ் பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் எடுங்க. உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரெகுலராக எடுத்துப்பீங்க. நீங்கள் வீடியோ கேட்குறீங்க அப்படின்னா அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபிஷ் எடுக்கவே போவார். இப்போ நான் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3-4 நாள் ஆர்டர் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அவர் ஃபிஷ் எடுக்க போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு தான் அவர் திங்கக்கிழமை ஷிப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால் யாரும் வீடியோ கேட்காதீங்க. ரேட் கம்மியான ரேட்டில் குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மக்கிட்டேயும் நிறைய இம்போர்ட்டட் கப்பீஸ்லாம் இந்த வாரத்தில் ஸ்டாக் வரும். மேபி அதை நான் ஞாயிற்றுக்கிழமை வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ முன்னாடி பார்த்த லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு மார்த்தாண்டம். ஸோ கன்னியாகுமரி சைடில் இருக்கக்கூடிய மார்த்தாண்டம். உங்களுக்கு நியர்பை எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் கூட போய் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டியில் ரெட் பலூன் பிளாட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 7 பீஸ் வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு வரும். ஸோ எல்லாமே சின்ன சைஸ் தான், 1 இன்ச் சைஸ் தான் இருக்கும். பெரிய சைஸெல்லாம் ரேட் அதிகமாக என்னன்னு தெரியல. ஸோ நமக்கு வர ரேட்டை பொறுத்து நம்ம இதை ஒரு 100 ரூபாய்க்கு எத்தனை கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறோம். ஸோ வேல்டெயில் ஜீப்ரா காமனாக உங்களுக்கு 6 பீஸ் 100 ரூபா வந்துடும். இப்போ வந்திருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ப்ரீடிங் சைஸு, ஜெயின் சைஸாகவே வந்திருக்குது. ஸோ 6 பீஸு 6 இல்லை 6 பீஸ் 100 ரூபா அப்படின்னே வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே பாருங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த டைம் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஜெயின் சைஸ்லேயே போட்டுக்கிறாங்க. வேல்டெயில் ஜீப்ரா 6 பீஸ் 100 ரூபா. சின்னது பெருசு எல்லாமே ஓரளவுக்கு கலந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுவுமே அதே தான் போல். மொத்தமாக 3 கவரில் கொடுத்துருக்குறாங்களா இல்லை 2 கவரில் வந்திருக்குதான்னு தெரியல. மொத்தமாகவே வேல்டெயில் ஜீப்ரா க்ரீன் தான், டார்க் க்ரீனு, அதுக்கப்புறம் ஃப்ளோரசன் க்ரீன். ஸோ 2 க்ரீன் இருக்குது. நார்மலாக மிக்சடு கப்பியில் நம்மக்கிட்ட ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்குது. ஸோ 5 மேல் 10 ஃபீமேல். ஷிப்பிங் காஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு 250 வரும். முடிஞ்சால் ஃபுட்டும் பிளான்ஸும் நான் ஃப்ரீயாக தர பார்க்குறேன். ஸோ அதுதான் பண்ண முடியும். 10 ஃபீமேலு 5 மேலு மொத்தமாக உங்களுக்கு 15 பீஸ். ஷிப்பிங் காஸ்ட்டோட சேர்த்து 250 வரும். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிக்கி மவுஸ் பிளாட்டி. இதுவுமே உங்களுக்கு ஒரு 5 இல்லைனா ஒரு 6 பீஸ் கொடுக்கலாம். 6 பீஸ் 100 ரூபா அப்படின்னே வச்சுக்கோங்க. இன்னொன்று ஸ்வாட்டேல் பிளாட்டி வரும், அதுவுமே 6 பீஸ் 100 ரூபா. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுதான் நினைக்கிறேன். இது வந்து நார்மல் பிளாட்டி தான். இது வந்து உங்களுக்கு 7 இல்லை 8 பீஸ் கூட கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆவரேஜாக 7 பீஸ் 8 பீஸ்னு கூட எடுத்துக்கோங்க. இல்லை மொத்தமாக கலந்து போட்டாலும் சரி, எப்படினாலும் சரி. ஸோ உங்களுக்கு ஃபிஷ்ஷு தேவை அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மிக்சடு கப்பியில் மேலு. ஸோ மேலே இல்லைன்னு சொல்லி தவம் இருந்து வாங்கின மீன் கோயம்புத்தூரில் சொல்லியிருக்கிறேன். ஸோ கோயம்புத்தூரில் இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு நைட்டு போட்டு விடுவாங்க. கொஞ்சம் இம்போர்ட்டட் கப்பீஸ்லாம் நிறைய வருது. கோயம்புத்தூரில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இம்போர்ட்டட் கப்பி ஏதாவது தேவை, மிக்சடு கப்பி ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக அங்கேயே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இது மிக்கி மவுஸ் ஸ்வாட்டேல் பிளாட்டி. இதுவுமே உங்களுக்கு 6 பீஸ் 100 ரூபா வரும். அதே போல் இந்த உடுமலைப்பேட்டை திருப்பூர் சைடில் யாராவது மீன் வச்சுருந்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து ஒரு பார்சல் வருது. நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் எனக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். அதே போல் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பார்சல் வருது. ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அந்த பார்சல்லே எனக்கு போட்டு அமுச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்டெயில் டம்போயர் மாலி. சைஸ் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்கும். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்க, ஒரு 3 மாதம் வளர்த்தீங்க அப்படின்னா பேர் வந்து ஒரு 250 300 வரைக்கும் செல் பண்ணக்கூடிய அளவிற்கு குவாலிட்டியான பீசஸ்ஸு. அவ்வளோ சீக்கிரம் டெத் ரேஷியோவும் வராது. ஸோ அந்த டம்போயரு, அந்த மூன்டெயிலு, அந்த ரெக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 6 7 பீஸ் வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலி. ஸோ 5 பேர் 100 ரூபா, இல்லாட்டி ஒரு 7 8 பேர். ஸோ ஷிப்பிங் காஸ்ட்டோடு சேர்த்து ஒரு 8 பேர் வந்து உங்களுக்கு 200 ரூபாய்க்கு வரும். ஏன்னா ஒரு கவர் போட்டு கட்டணும் அப்படின்னா ஒரு 16 பீஸ் போட்டு கட்டி அனுப்பலாம். ஸோ உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டோட 200 ரூபா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீடிங் கப்பி. இது வந்து உங்களுக்கு 25 பீஸ் 100 ரூபா வரும். ஸ்டாக் கிளியரன்ஸு. ஸோ இந்த டப் எனக்கு தேவைப்படுது கப்பி ப்ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நான் காலி பண்ணி ஆகணும். 25 பீஸ் 100 ரூபா, ரெகுலராக 20 பீஸ் 100 ரூபான்னு சொல்லி கொடுக்குறது. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே 25 பீஸ் வந்து 100 ரூபாய்க்கே கொடுக்குறேன். குவாலிட்டி நல்லா இருக்குது. சைஸுமே ஓரளவுக்கு மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சைஸ் தான். வீடியோ எடுத்து கூட 1 நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்டாக் இல்லை. கொய்யுமே ஒரு 4-5 கொய் இருக்கும். கபுட்டோ கொய்யில் ஒரே ஒரு பேர் மட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற அந்த ஒரு பேர், இந்த 4 பாடிங் இருக்குது. மொத்தமாக இந்த 4 பேர். அப்புறம் கபுட்டோ கொய்யில் ஒரு பேர். கொய் ஆல்மோஸ்ட் காலி. இந்த போலார் பேரட்டு பீஸ் 35 ரூபா 40 ரூபான்னு சொன்னேன். மேக்ஸிமம் 15 பீஸ் தான் எடுத்தேன். ஸோ எப்படி மூவ் ஆகும்னு தெரியல அப்படிங்கிறதுனால நான் ஒரு 15 பீஸ் தான் எடுத்தேன். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நான் கேட்டு பார்க்குறேன். யாருக்காவது தேவைன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். இல்லை அவங்களே கூட உங்களுக்கு போட சொல்கிறேன். பீஸ் ஒரு
30 ரூபா ரேஞ்சில் கூட ஒரு 10 பீஸ் எடுத்திங்கன்னா 300 ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டோடு சேர்த்து ஒரு 400 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம் 10 பீஸு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் மூனில் ஆஃப் மூனில் பீட்டாஸ் இருக்குது. ஸோ ஆஃப் மூனில் மேல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பீஸ் வந்து 35 ரூபா வரும். நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு அந்த ரேஷியோ தான். 40 ரூபா கொடுக்கணும், பட் சைஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால பீஸ் 35 ரூபா தான். ஸோ யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள். ஃபுல் மூன் வந்து ஆஸ் யூஸ்வலாக உங்களுக்கு 85 ரூபா இல்லை 90 ரூபா அந்த ரேஷியோவில் வரும். இதில் கூட ஒரு 6-7 மேல்ஸ் இருக்குது. யாருக்காவது தேவை அப்படின்னு எடுத்தால் பேரா எடுத்திங்கன்னா ஒரு 150 ரூபா வரும், இல்லாட்டி ஒரு 130 அந்த ரேஷியோவில் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபீமேல்லாம் கொஞ்சம் இதுதான் ஃபுல் மூன் ஃபீமேலு. இது கொஞ்சம் லோடட் இல்லை, அதனால் பேர் ஒரு 130 ரூபா. அதில் ஒரு மேல் இதில் ஒரு ஃபீமேல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 130 தான் வரும். இன்னும் கூட கம்மி பண்ணலாம், 120 கூட பண்ணித்தரேன். ஸோ யாருக்காவது தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளான்ஸு கொஞ்சம் எடுத்தேன். நிறைய பிளான்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நான் சொல்ல மறந்துட்டேன். செல்லை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா பிக்கிள் வீடு, அதுக்கப்புறம் சால்வேனியா, அமேசான் ஃப்ராக் பைட்டு, ஃபாக்ஸ்டெயில், கப்பி கிராஸு, டக் வீடு, அசோலா, வாட்டர் கேபேஜ், ஹைட்ரல்லா, வாட்டர் ஐசின்த்து, வேலிஸ்னேரியான்னு சொல்லி 11 டைப் பிளான்ஸ் வந்து ஷிப்பிங் காஸ்ட்டோடு சேர்த்து தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு 350 ரூபாய்க்கு ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறேன். இல்லை எனக்கு 7 பிளான்ட்டு தான் தேவை. ஸோ இதில் நீங்கள் எந்த 7 பிளான்ட் வேணாலும் எடுக்கலாம். உங்களுக்கு 200 ரூபாய்க்கு 7 பிளான்ட் வரும், இல்லை 350 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா 11 பிளான்ட் வரும். ஸோ இதுதான் விஷயம். இம்போர்ட்டட் கப்பியில் இப்போ எதையுமே நான் சேல் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஸோ நிறைய இந்த ஒயிட்டெல்லாம் நேற்று தான் விட்டேன். அதுக்கு முன்னாடி இருந்த இந்த பிளாட்டினம் டம்போயர் கப்பீஸ்க்கு எல்லாம் ஒரு மாதிரி ஒயிட் ஸ்பாட் மாதிரி வந்துருச்சு. ஸோ இதில் இருக்கிற கப்பீஸ்க்கு எதுவுமே இப்போ நான் சேல் பண்ண போகிறதில்ல. அது க்யூர் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன், இல்லாட்டி அது அப்படியே கூட இருக்கட்டும். நீங்கள் பாட்டுக்கு அதை வாங்கி நான் பாட்டுக்கு அதை அனுப்பி அதை 2-1 நாளாக செத்து போச்சுன்னா அது ஏகப்பட்ட கஷ்டம். அதுக்கு நானும் பதில் சொல்ல முடியாது, நீங்களும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கொடுத்து டிரான்ஸ்போர்ட்டில் நான் அனுப்பி நீங்கள் சேஃபாக எடுத்துட்டிங்கன்னா அதோட என் கடமை முடிஞ்சிடும். அது 2 நாளில் செத்துச்சுன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ அதனால் அதை எதுவும் நான் விற்க விரும்பலை. இதில் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டும் எஸ்கே கோல்டும் இருக்குது. ஸோ எஸ்கே கோல்டு ஒரு 50 பீஸ் ஆர்டர் பண்ணேன், நார்மல் கோல்டு ஒரு 50 பீஸு. ஸோ அந்த அமேசான் ஃப்ராக் பீட்லாம் பாருங்கள், சின்ன செடி தான் பக்காவாக. அதில் ஒரே ஒரு வாரத்துக்குள்ளே டபுள் ஆகுது. வச்சாவே அது கொஞ்சம் நல்லா குயிக்காக ஸ்ப்ரெட் ஆகுது, நல்லா வளருது. அது ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு வாரம் தான் ஆகுது அமேசான் ஃப்ராக் பீட் புது ஸ்டாக் வந்து. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பக்க கிளைகள் வந்துருக்குது. தனியாக அமேசான் ஃப்ராக் பீட் கூட வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். 30 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் போட்டு கூட நான் மேக்ஸிமம் அனுப்பிச்சி விட்றேன். 30 ரூபாய்க்கு அதிகமாக எந்த பிளான்ட்டையும் நான் விற்க மாட்டேன். இதெல்லாம் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட போதும். அந்த பிக்கிள் வீடு என்னது அதுக்கு பலூன் மாலி, பாண்டா மாலி. ஸோ பாண்டா மாலி மேலு, அதுக்கப்புறம் பலூன் மாலி மேலெல்லாம் இதில் இருக்குது. ஸோ அதுவுமே இருக்கும். 2 மேலு 4 ஃபீமேல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு வரும். நீங்கள் பலூன் மாலினாலும் எடுக்கலாம், இல்லை பாண்டா மாலினாலும் எடுத்துக்கலாம். ஸோ 2 மேல் 4 ஃபீமேல் 100 ரூபாய்க்கு வரும். இதுதான் அந்த ஃபீமேல்ஸு. முன்னாடி பார்த்த மேல் இருக்குது இல்லைங்களா, பாண்டா மாலி, இந்த பலூன் மாலி. ஸோ அதுங்களோட ஃபீமேலு. இந்த மேல் ஃபீமேலையும் ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாகுதுன்னு தனித்தனியாக எடுத்து வச்சு நல்லா லோடடாக இருக்கிற ஃபீமேல் எல்லாமே மேலோடைய ஹெல்ப் இல்லாமல் குட்டி போடாமே செத்து போகுது. அது ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. மற்றபடி ஓகே. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா மரணமாக ஒரு பாடி இறக்கிருக்கிறோம். 1300 ரூபா வரும். அலிகேட்டர் இருக்கார். ஸோ 7 8 இன்ச்சு இருக்கும், தாராளமாக இருக்கும். முன்னாடி ஒருத்தனை எடுத்தோம், அவனை விட இவன் மரணமாக இருக்கிறான். மேக்ஸிமம் எங்கேயாவது இந்த பக்கம் நான் பஸ்ஸில் அனுப்பக்கூடிய டிஸ்டன்ஸ், இந்த பக்கம் ஒசூர், ஊத்தங்கரை, திருப்பத்தூர் அப்படி ஏதாவது பக்கமாக இருந்தீங்கன்னா நான் பஸ்ஸிலே வச்சு விட்டுறேன். தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கூட வந்து பிக் பண்ணிக்கலாம், இல்லை நான் பஸ்ஸில் கூட வச்சு விட்றேன். எனக்கு வேலை மிச்சம். ஸோ இதை டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பாமல் ஷிப்பிங் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃபீடிங் கப்பி முன்னாடி பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் 25 பீஸ் 100 ரூபா வரும். அதுக்கப்புறம் இந்த குரங்குங்க தண்ணி குடிக்கிறதுக்கு வருது. இது வந்து பழைய டேப்பு. புது டேப்பில் இருந்ததை கலட்டி எங்கேயோ தூக்கி போட்டாங்க, எங்கே போட்டுச்சுங்க அப்படின்னு தெரியல. ஸோ பழைய டேப்பை போட்டு வச்சுருக்கிறேன். அதுங்களால ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஏற்கனவே அங்கங்கே புது வீடு ஃபுல்லாக பாத்ரூமு. இதில் இந்த தண்ணி வேறு லீக் ஆகுது டேப்பு. ஏகப்பட்ட இம்சங்க. ஸோ மேலே ஒரு 3 டப் இருக்குது. மேலே கீழே இருக்கிற ஃபீடிங் கப்பி காலி ஆச்சுன்னா ஒரு டப்பு தூக்கின்னு வந்து மேலே போட்டு அந்த அல்பினோ ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். இப்போ மேலே எதெல்லாம் ப்ரீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பிளாட்டினம் டம்போயர் நல்ல க்ரோத்து. இந்த லில்லி ஒயிட் கலர் ஒயிட் கலர் லில்லி எந்த அளவுக்கு சூப்பராக வளருதோ அதில் உள்ள இருக்கிற மீன்களுமே அந்த அளவுக்கு சூப்பர் ஆக்டிவாக நல்ல குட்டியெல்லாம் போட்டு ஓரளவுக்கு சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குது. இதில் எடுத்து விற்கிற அளவுக்கு ஒன்று எதுவும் பெருசாகலை. டப்பு செட் பண்ணியே அதிகபட்சம் ஒரு 1.5 மாதம் தான் ஆகும். ஸோ அதுக்கு உண்டான குட்டிங்க அது 1.5 மாதத்துக்கு உண்டானது எவ்வளோ வளரும், 2 மாதத்துக்கு உண்டானது எவ்வளோ வளருமோ ஸோ அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. நிறைய குட்டிங்க இருக்குது. க்ரீன் மெஸ் போடுறதுக்கு முன்னாடி நிறைய குட்டிங்களை பார்க்க முடியாது. அப்படியே குட்டி குட்டியாக குட்டிங்கெல்லாம் இப்போ நிறைய இருக்குது. ஓகே தான், நல்லா வளர்ந்துச்சுன்னா அது எப்படி பேர் ஒரு 40 ரூபா 45 ரூபாய்க்கு தரேன். ஸோ நான் ப்ரீட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு அந்த ரேட்டுக்கே கொடுக்குறேன், அதிகமாகலாம் வைக்க மாட்டேன்.
பேர் ஒரு 45 ரூபா தான். ஸோ குவாலிட்டி நான் வாங்கி விட்டது நல்ல குவாலிட்டியில் தான் விட்டேன். ஸோ நமக்கு வர்றதுமே அதே குவாலிட்டியில் தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். பேர் 45 ரூபாய்க்கு தரேன். ஸோ இப்போ அந்த 3வது டப்புலையுமே நான் பிளாக் தான் விட்டு வச்சுருக்கேன். அதை நான் பேர் 40 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். ஸோ அது நிறைய தேவையில்லை அப்படின்னு ஒரு எண்ணம். இந்த ஒயிட் கலர் லில்லி நிறைய பிளான்ட் இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு கொடுத்தேன். இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் குவாலிட்டியான செடிங்கள்லாம். இதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதிரி இந்த எல்லோ லேஸ் மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். இது என்ன வெரைட்டி அப்படின்னே தெரில. ஏதோ ஒரு 4 ஃபீமேலை விட்டு அதுவும் கொஞ்சம் ப்ரீட் ஆகி இது ஏதாவது தெரிதான்னு பாருங்கள். அந்த சைடில் ஒரு மாதிரி பேட்டர்ன் வரும் பாருங்கள், எல்லோ கலர் டெயிலில். இதையுமே ஒரு 20 பேர் பக்கம் எடுத்து விற்றேன். இதுவுமே பேர் 35 ரூபா அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தேன். கடைசி டப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கப்பியில் பிளாக்கு, ஃபுல் பிளாக்கில் மிக்சடு மாஸ்கோ பிளாக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், ஏதோ ஒரு பீஸ் எடுத்து கிடக்குது. சைஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு பெரிய சைஸு. இப்போ வீடியோவில் பார்க்குறது எவ்வளோ பெருசு தருதுன்னு தெரில. சைஸ் நல்லா இருக்குது. இதுலேயுமே நிறைய குட்டிங்க இருக்கும். பிளாக்கு ஒரு 300-400 குட்டிங்க இருக்கும் எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்பப்போ நான் ட்ரை பண்ணி இந்த கலரு வேறு கலரில் இருக்கிறது எல்லாத்தையுமே தூக்கி பக்கத்து டப்பில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அதில் ஒரு மாதிரி ப்ரீடு வந்துட்டு இருக்குது. இப்போ இதில் அப்படின்னு பார்த்தோம்னா அதிலே பாருங்கள் ஒரு குட்டிங்க பிளாக் கலர் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டுருக்கிறேன். நிறைய எடுத்துட்டேன். இந்த மாதிரி இந்த மாஸ்கோவில் வர மாதிரி இருக்கிற எல்லா கலரையுமே எடுத்து இந்த பக்கத்து டப்பில் போட்டுறது. ஸோ அது சென்டரில் இருக்கிறது ஒன்றுமே அதுக்கு தேராத கேஸ் அது. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் மொத்தமாக மிக்சர் மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். இந்த டப்பில் மேக்ஸிமம் எல்லாமே பிளாக் தான் இருக்கும். பாய்.